அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாம்புவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். எதையும் துடிப்புடன் செயல்படுத்தக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். செல்வந்தர்களின் நட்பு உண்டாகும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். குடும்பம் மேன்மை அடையும். உறவினர்களிடையே நல்ல நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். நிலபுலன்களின் சேர்க்கை ஏற்படும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் உண்டாகும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் சில அன்பர்கள் கலந்து கொள்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சொந்த தொழில் புரிபவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு தங்களது பணியினை எந்த இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டோ நண்பர்களை விட்டோ பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே சென்று கொண்டு இருப்பதால் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில துலாம் ராசி அன்பர்கள் விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும், அதனால் சில தீமைகளும் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடையே சண்டை போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது ராசியை குரு பகவான் பார்ப்பது கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக இருப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் அண்டை வீட்டார்கள் தங்களுடன் நட்புடன் நடந்து கொள்வார்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகள் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 16, 17, 18, 19, 25, 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 1, 2, 3, 6, 7 மற்றும் 12ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 25ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 8ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச
பிரதோஷம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதம் 12ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.